சென்னை ஆழ்வார்பேட்டையில் சிக்கியிருக்கும் சிலை கடத்தல் கும்பலுக்கும் சிலை கடத்தல் மன்னன் சுபாஷ் கபூருக்கும் தொடர்பு இருப்பது விசாரணையில் அம்பலமாகியுள்ளது. யார் இந்த சுபாஷ் கபூர்? விரிவாக பார்க்கலாம். சுபாஷ் கபூர் கலைப்பொருட்கள் திருட்டு கும்பலின் தலைவன். 61 வயதான சுபாஷ் கபூர் தற்போது புழல் மத்திய சிறையில் அடைபட்டு கிடந்தாலும் இவர் வளர்த்தெடுத்த சிலை கடத்தல் கும்பல் இன்னும் தொழிலை கைவிடவில்லை. சென்னை ஆழ்வார்பேட்டையில் சிக்கியிருக்கும் சிலை கடத்தல் கும்பலுக்கும் சுபாஷ் கபூரின் நெட்வொர்க்கிற்கும் தொடர்பு இருப்பது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. 2009ஆம் ஆண்டு அரியலூர் மாவட்டத்தில் சோழர் கால சிலைகள் திருடப்பட்ட வழக்கில் சிக்கிய அசோகன் என்பவர் கொடுத்த வாக்கு மூலத்திற்கு பிறகுதான் சுபாஷ் கபூர் என்ற நபர் இருப்பது தமிழக போலீசாருக்கு தெரிய வந்தது. பல கட்ட போராட்டங்களுக்கு பிறகு 2012ஆம் ஆண்டு தமிழக போலீசார் கபூரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். ஆனால் சிலை திருட்டை தடுக்கும் போலீசாரின் முயற்சி இன்னும் தொடர்கிறது. புதிய தலைமுறைக்காக மகாலிங்கம் பொன்னுசாமி.